சார் சீல் வச்சிருக்கேன் பிரகாஷ் அங்க பாரு நோட்டீஸ் கூட ஒட்டி இருக்குது. என்னது கோர்ட் ஆர்டரா இருக்கு? இந்த வீட்டு மேல கேஸ் இருக்கு. கேஸ் முடியற வரைக்கும் இந்த வீட்டு மேல யாருக்கும் உரிமை இல்லைன்னு போட்டிருக்கு. சார் இதோ ஃப்ராட் தரம் நடக்குது. கோர்ட் சீல் வச்சிருக்குன்னா உள்ள என்ன வேணாலும் பண்ணலான்னு காயத்ரி பிளான் பண்ணலாம் இல்லையா? உள்ள போய் பார்க்கலாம் சார். கோர்ட் ஆர்டர் மீறி உள்ள போக முடியாது பிரகாஷ். கோர்ட் ஆர்டரை மீறி வீட்ல என்ன குடியிருக்கவா போறோம்? செக் பண்ண தானே சார் போறோம். சீல உடைக்க வேண்டாம் சார், ஏறி குச்சி உள்ள போயிருவோம் சார். ஆமா சார், நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் நம்பி உயிருக்கு ஆபத்து சார். சீல உடைக்காம ஏறி குதிச்சு போலாம் சார். சர்ச் பண்றது இல்லீகல் கிடையாது இல்லையா? கதிரேசன் சார், இந்த ஏரியால பூட்டு ரிப்பேர் பண்ற யாரா இருந்தா உடனே வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த வீடு தான். என்ன சார் பூட்டி இருக்கு? ஏறு. கேட்ல ஏறி தான் போணும். மேல யார சொல்றீங்க? எப்படி சார் காலை வச்சு ஏறியா? காலை வை. ஏறுங்க சார், ஏறுங்க சார். ஏறு. ஏறு. காலை வை. அப்படிதான். நான் புடிச்சிக்கிறேன். பயப்படாத. ஏறு. அவ்வளவுதான். இறங்கு. போ. சார், இவர்தான் சார். இந்த பூட்டை ஓபன். பிரகாஷ், வீட்ல யாரும் வந்து போனதுக்கான தடையுமே இல்ல. நிச்சயமா இங்க யாருமே இல்ல, இருந்திருக்க சான்ஸும் இல்ல. சார் அந்த டெலிபோன் கனெக்ஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும்ல? இல்ல சார், டெலிபோன் கனெக்ஷன் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அதுலயும் எம்டி சாக்கெட் மட்டும் தானே இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லையே, எப்படி சாத்தியம்? இந்த வீட்டு ஓனர் யாருன்னு பார்த்து அவர் விசாரிக்கலாம். கான்ஸ்டபிள், கோர்ட் நோட்டீஸ்ல ஓனரோட அட்ரஸ் இருக்கும். அதை வச்சு அவர் யாருன்னு விசாரிச்சு பாருங்க. ஓகே சீக்கிரம். சார் இந்த வீட்டோட லேண்ட்லைன் நம்பர்ல இருந்து சார் போன் வந்துச்சு. அது எப்படி சார்? சார் நிச்சயமா இந்த வீட்டுக்கும் நம்பி கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கு சார். எப்படி சார்? உள்ள யாரும் வந்து போனதுக்கான சின்ன தடையும் கூட இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? சார் அந்த காயத்ரி பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தடயத்தை அழிக்கிறதெல்லாம் அவ பெரிய கில்லாடி சார். சோதனை பண்ணியாச்சு, எந்த எவிடன்ஸும் இல்ல. வேற வழியே இல்ல. வாங்க போலாம். சார் இதே ஏரியா தான் சார். 4 தெரு தள்ளி தான் அந்த அட்ரஸ் இருக்கு. சரி வாங்க, அங்க போய் விசாரிக்கலாம். சரி சார். என்ன சார் நம்ம வீட்டு மேலே வந்திருக்கீங்க?
நாங்க அடகு கடை பிசினஸ் பண்றது இல்ல, ஃபினான்ஸ் தானே பண்றோம். நாங்க வேற விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். உள்ளே வாங்க. வாங்க உட்காருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சம்மதம் தெருவில் 3ஆம் நம்பர் வீடு இருக்குல்ல, பச்சை கலர் கேட் போட்ட வீடு, அது உங்க பேர்ல தான் இருக்கா? அது என் பேர்ல தான் இருக்கு. ஆனா வில்லங்கம் எனக்கும் என் சொந்தக்காரங்களுக்கு பிரச்சனை. கோர்ட்ல லிட்டிகேஷன்ல இருக்கு. கோர்ட்டு சீல் வச்சிருக்கு. அப்ப அந்த வீட்டை யாரும் திறக்கிறது இல்லையா? திறக்கிறதா? கோர்ட்டு உத்தரவை மீறி திறக்க முடியுமா? வீடு சீல் வச்சு 1 மாசம் ஆச்சு. இப்ப அந்த வீடு உங்க பாத்தியத்துல இருக்கா? இல்லையா சார், அது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடக்குது. இன்னொரு சைடு சொந்தக்காரங்க சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. அந்த வீட்டுனாலே ரொம்ப பிரச்சனை சார். அந்த வீட்டு போன் கனெக்ஷன் இப்போ லைவ்ல இருக்கு? இருக்காதே, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் சரண்டர் பண்ணிட்டேன். கடைசி 2 மாசத்துக்கு பில் கட்டி இருக்கிறதால லைன் கட் ஆயிருக்காது. ஏன் சார் திடீர்னு வீட்டை பத்தி விசாரிக்கிறீங்க? சம்பந்தம் இல்லாம டெலிபோன் பத்தி எல்லாம் கேக்குது. போய் சொல்லாம சொல்லணும். அந்த வீட்டு நம்பர்ல இருந்து எங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. யாரும் டயல் பண்ணாம அந்த நம்பர்ல இருந்து எப்படி கால் வரும்? வாய்ப்பே இல்லையே சார். அது எப்படி வரும்? அந்த கனெக்ஷனுக்கு போனே இல்லையே, எப்படி டயல் பண்ணுவாங்க? ஆனா கால் வந்திருக்கே, அது எப்படி சாத்தியம்? எப்படி சார், எனக்கே ஒன்றும் புரியலையே. அப்படி வந்திருக்கவே முடியாது. ஆனா அந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு. இதான அந்த நம்பர்? இதேதான். எப்படி சார்? நாங்க உங்களை கேட்டா நீங்க எங்களே கேக்குறீங்களா? சத்தியமா யார் பண்ணது எப்படி பண்ணதுன்னு எனக்கே புரியல. உண்மையதான் சொல்றீங்களா? ஒன்னா கூட வாங்கோ. வீட்டு வாசல்ல சீல் வச்சிருக்கோம். அதை உடைச்சு உள்ள போவோம். அங்க அந்த கனெக்ஷனே காட்டுறேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். சரியா? அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நாங்க போய் அங்க செக் பண்ணிட்டு தான் வரோம். அதுக்கு மேலே என்ன சந்தேகப்படுறீங்களா? என்ன சார் இது? இந்த காலத்துல ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷனை யூஸ் பண்ணி வீட்டுக்கு வெளியில இருந்து கால் பண்றது ஈஸி தானே. அது மாதிரி ஏதாவது நடந்திருக்க போது கம்ப்ளைண்ட் தரவா? தேவையில்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது சம்பந்தமா ஏதாவது தகவல் கிடைச்சா கட்டாயம் எனக்கு சொல்லணும். சரி சார். அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க பிரகாஷ் போலாம். ரொம்ப நன்றி சேட்டு, பிரமாதமா பதில் சொல்லி அசத்திட்டீங்க. என்ன மேடம், நீங்க தானே அந்த கேஸை நடத்துறீங்க. உங்களுக்காக இந்த உதவி பண்ணனா எப்படி? ரொம்ப நன்றி சேட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்திக்காக தான் இந்த உதவியை கேட்டு வந்தேன். நிச்சயம் இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். இவ்வளவுதான் விசாரிக்க முடியும் பிரகாஷ். அந்த வீடு அவர் பேர்லயே இருந்தாலும் நாமளே பூட்டை உடைச்சு தானே உள்ளே போனோம். அவரை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலையே. ஆனா அந்த நம்பர்ல இருந்து போன் வந்தது உண்மை சார். சத்தியமா அது நம்பியோட குரல் தான் சார். நானும் கேட்டேன் சார், அது நம்பியோட குரலே தான். எதுவா இருந்தாலும் எவிடன்ஸ் வேணும் சார். என்ன சார் எதுக்கு எடுத்தாலும் எவிடன்ஸ் சொல்லிக்கிட்டு? நாங்க சொல்றது பத்தாதா? பத்தாது சார், வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் கிளம்புறேன். திரும்பவும் டெட் எண்ட்ல வந்து தான் நிக்கிறோம். என்னண்ணா இது? நிஜமாவே காயத்ரி அவ்வளவு பெரிய புத்திசாலியா இல்ல நாம தான் அவ்வளவு பெரிய முட்டாளா? ரெண்டுமே இல்ல பிரகாஷ். அதிர்ஷ்டம் காயத்ரி பக்கம் வேலை பாக்குது. நீ என்ன நினைக்கிற? அந்த சேட்டு பொய் சொல்றான்னு நினைக்கிறியா? நிச்சயமா போய் தான் சொல்றாரு. நம்ம விசாரிச்சுட்டு இருந்தப்போ உள்ள பார்த்து பேசினாரு. ஏன்பா அப்பயே எஸ்ஐ கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? உள்ள போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. யார் அவரா? இதுக்கே 1008 தடவை யோசிச்சாரு. சர்ச் பண்ண சொல்லிருந்தா கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத வீட்டுல சோதனை போட முடியாதுன்னு சொல்லிருப்பாரு. அப்ப நம்ம என்னதான்ப்பா பண்ண முடியும்? சரி, ஒருவேளை உள்ள யாராவது இருக்காங்களா? நம்ம எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? அண்ணா, நான் ஸ்டேஷனுக்கு போறேன். நீங்க 1 மணி நேரம் இங்கே இருந்து சந்தேகப்படுற மாதிரி யாராவது வெளியே வராங்களா இல்ல உள்ள போறாங்களான்னு பார்த்து சொல்றீங்களா? சரி விடு, இதெல்லாம் சப்ப மேட்ரு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி. நல்ல வேலை, எவன் வீட்டுக்கோ நான் காவ காக்க வேண்டியதா இருக்குது. போது வேணும், வாய்க்கட்ட அவுத்து விடு. ஏண்டா லேசா அசந்திருந்தா அந்த நேரத்துல போன்ல பேசி தப்பிக்க பாப்பியா நீ? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. சாக போற நேரத்துல நிம்மதியா செத்து தொலைய.
பத்திரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்கடான்னு கேட்டா அந்த இடத்த சொல்லவே மாட்டேங்கிற. ஆனா டெலிபோன் கனெக்ஷனை மட்டும் கரெக்டா கொடுத்து பேசுறல. பொண்ணு இன்னைக்கு அரை உசுர அடிச்சு துவைக்கிறேன்டா. சொல்லு சொல்லுடா சொல்லு. இப்படியே ஒரு வாரம் அடி வாங்கினீனா செத்தே போயிடுவேன். தப்பிக்கணும்னா அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் டாக்குமெண்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்லு சொல்லு. எல்லாம் உன்னால வந்தது கந்தசாமி. இவ எவ்வளவு பெரிய கேடின்னு உனக்கு தெரியாதா? அந்த ரூம்ல ஒரு போன் கனெக்ஷன் இருந்திருக்கு. எப்படி அதை கவனிக்காம விட்ட முட்டாள்? மேடம் அது ஏன் தப்பு தான் மேடம். ஆக்சுவலா அந்த ரூம்ல போன் இருக்குங்கிறதே இவன் கையில அந்த போனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மேடம் கண்டுபிடிச்சேன். இப்ப பாரு யாருக்கோ போன் பண்ணி தொலைச்சிருக்கான். அங்கேயே நல்லா போட்டு அடிச்சிட்டேன் மேடம். மண்டை மேலேயே ஒரு போடு போட்டேன். அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் மேடம். இவன் அங்க இருந்ததுக்கான அடையாளத்தை உரு தெரியாம அழிச்சிட்டு தான் மேடம் வந்தேன். இப்பவும் அவனை பின்வாஸ் வேலையை தான் மேடம் கூட்டு வந்தேன். கோர்ட் சீல் வச்சு கேட்டு அப்படியே தான் மேடம் இருக்கு. போலீஸ் அங்க வந்தாலும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது மேடம். கந்தசாமி போலீஸ் அவ்வளவு ஈஸியா எடை போட்றாத. சின்ன தடயம் கிடைச்சாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சான்ஸே இல்ல மேடம். அங்க ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட விட்டு வைக்காம சுத்தமா தொடச்சு அழிச்சிட்டு தான் மேடம் வந்தேன். போலீஸ் வந்தாங்கன்னா நிச்சயமா ஏமாந்து தான் போவாங்க. உண்மையை வர வச்சுட்டு இவனை போட்டு தள்ளலான்னு பார்த்தா வாயுவே திறக்க மாட்டேங்கிறான். லேகா என்ன நடந்துச்சு? எல்லாம் நீ நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு. கரெக்டா அந்த பிரகாஷ் போலீஸ கூப்பிட்டுட்டு அந்த சேட்டு வீட்டுக்கு வந்து நின்னுட்டான். நினைச்சேன். அவன் எப்போ எந்த மாதிரி ஸ்டெப் எடுப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நேர்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணாம நீ போன்ல சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு காயத்ரி. அந்த சேட்டு வீட்டுக்கு நான் நேரா போய் கரெக்டா விஷயத்த சொல்லி முடிக்கும் போது போலீஸ் வந்துருச்சு. நான் விஷயத்த சொன்னதால அந்த சேட்டு நல்லவனா நடிச்சு போலீஸ நம்ப வச்சு அனுப்பிச்சிட்டான். அப்பாடா அக்கா, நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு அதை பத்தி யோசிக்கலன்னு வச்சுக்கோ. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா கூட நம்ம கூண்டோட மாட்டிருப்போம்க்கா. இவன் போன் பண்ணிருக்கான்னு சொன்ன உடனே நீங்க டக்குன்னு உசாராட்டீங்களே மேடம். செம்ம மைண்ட் தான் மேடம் உங்களுக்கு. போதும் போதும், இனிமேலாவது தப்பு பண்ணாம இரு. அவ்ளோ ஈஸியா விஷயம் முடிஞ்சிடல காயத்ரி. என்னாச்சு? அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா? ஆமா, அந்த சேட்டு கிட்ட பேசிட்டு எதாச்சே ஜன்னல்ல பாக்கல அந்த வீட்டை உழவு பாத்துக்கிட்டு மூர்த்தி வந்து நின்னுட்டு இருக்கா. ஐயோ, மத்தவங்கள வேவ் பார்த்து போட்டு குடுக்கறதே வேலையா போச்சுக்கா அவருக்கு. நீ மாட்டலல? மாட்டுவேனா? மாட்டி இருந்தா இப்படி ரிலாக்ஸ்டா பேசிட்டு இருக்க முடியுமா? நல்ல வேலை அவன் என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவனை பாத்துட்டேன். சேட்டு கிட்ட சொல்லி பின்வாசல் வழியா அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். ஓ, நல்ல காரியம் பண்ண. நீ அங்கிருந்து வெளியில வரத அந்த மூர்த்தி மட்டும் பாத்துருந்தா ஒன்ன வச்சு இதுல எனக்கு இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சு நோண்டி எடுத்துருப்பானுங்க. நல்ல காரியம் பண்ண. இந்த தடவை தப்பிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போற? இது என்னோட கிளைண்ட்ஸ் வந்து போற ஆபீஸ். இந்த நம்பி இங்க வச்சிருக்கிறது ஆபத்து. என்ன பண்ண போற சொல்லு. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரகாஷும் அலர்ட் ஆயிட்டான். போலீஸும் அந்த ஒரு போன் காலை வச்சு அவனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வம்புதான். இவன் இங்க எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூ கண்டுபிடிச்சு வந்து புடிச்சாலும் புடிச்சிருவாங்க. ஐயோ அக்கா, இவன் மாட்டினானா நாம அழிஞ்சோம்க்கா. இவன் செத்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும்க்கா. அவசரப்படாத. நமக்கு அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் பத்திரம் வேணும். அது கிடைக்காம இவனை கொல்லவே முடியாது. அது வரைக்கும் இவனை எங்கேயாவது பாதுகாப்பா வச்சிருக்கணுமே. சென்னையிலேயே வச்சிருந்தா ஆபத்துன்னு தோணுது. சரி, ஒண்ணு பண்ணலாமா? இவனை நேரா கேரளா கொண்டு போயிட்டா என்ன? கேரளாவா? என்ன சொல்ற? கேரளால ஆலப்புழால என்னோட சொந்த வீடு இருக்கு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. உதவிக்கு ஆளுங்களும் இருக்காங்க. இவனை அங்க கொண்டு போய் வச்சுக்கலாமே. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அங்க வச்சு இவனை அடிச்சு பத்திரம் இருக்கிற இடத்த சொல்ல வச்சிடலாம். அந்த இடத்த மட்டும் இவன் சொல்லிட்டானா அங்க வச்சு இவனை தீத்து கட்டிடலாம். இவனை நாமளாக்க கேரளா கூட்டிட்டு போறது? நோ, நாம இங்க இருந்தே சமாளிக்க வேண்டியிருக்கும். கந்தசாமி, இவனை யாருக்கும் தெரியாம கேரளா கொண்டு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. நம்பிக்கையான ஆள டிரைவரை வச்சுக்கோ. இவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கத்திலே கேரளாவுக்கு கொண்டு போயிடு. சரிங்க மேடம். நான் உடனடியா கேரளாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். இவங்களை இம்மிடியேட்டா கிளம்ப சொல்லு. இங்க இருக்க ரிஸ்க் தான் அதிகம். ஓகே. கந்தசாமி, நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதா இருந்தா உன் சிம் கார்டை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. முதல்ல உடனடியா உன் சிம் கார்டை இங்க வச்சுட்டு போ. கம்யூனிகேஷனுக்கு வேற வழி பண்ணிக்கலாம். ஓகே மேடம். இப்பவே கழட்டிடுவா? வேணாம். சென்னை லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறம் கழட்டி வச்சிரு. அதுக்கப்புறம் உன்னை கண்டுபிடிக்க முடியாம குழம்பு. சரிங்க மேடம். எப்படி சார் இது பாசிபிள்?
அந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் கட் ஆகாம இருக்கலாம், ஆனா அங்க போனே இல்லைன்னு சொல்றாங்களே. உங்க கண்ணு முன்னால தானே தெரியணும். அந்த வீடை இன்ச்சு பை இன்ச்சா அலசிட்டோம். அங்க யாரும் வந்துட்டு போனதுக்கான தடயமே இல்ல. வீட்டுல சமீபத்துல யாரும் வந்து போன மாதிரியும் தெரியல. ஆனா அந்த அட்ரஸ்ல இருந்த போன் நம்பர்ல தானே கால் வந்திருக்கு. எப்படி சார் அது? அதான் எனக்கும் புரியல. பூட்டி இருந்த வீட்டையே நாம தானே திறந்தோம். உள்ள தூசியும் குப்பையும் தானே இருந்தது. நம்பி அங்க அடைச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த தூசியில எப்படியும் கை தடம் கால் தடம்னு ஏதாவது இருந்திருக்கணும்ல. எதுவுமே இல்லையே. நிஜமாவே அந்த நம்பர்ல இருந்து உங்க மாமியாருக்கு போன் வந்துச்சா? சார், என் மாமியார் நம்பரை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க செல்போன் கம்பெனி கிட்ட கேட்டு அந்த நேரத்துல அந்த நம்பருக்கு நான் சொன்ன நம்பர்ல இருந்து போன் வந்துச்சா இல்லன்னு செக் பண்ணுங்களேன். அப்ப தெரிஞ்சிடும். அதையும் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன் பிரகாஷ். அப்ப நான் போய் சொல்லலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். சார், அந்த நம்பர்ல இருந்து போன கால் லிஸ்ட் இதுதான் சார். நீங்க சொன்னது பொய் இல்ல பிரகாஷ். போன் வந்திருக்கே. அதை தான் சார் அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இது பாசிபிள்? பூட்டி இருக்கிற வீடு, டெலிபோனே இல்லாத லேண்ட்லைன் கனெக்ஷனு, அதுல இருந்து எப்படி அவங்களுக்கு போன் வந்திருக்க முடியும்? நிச்சயம் அந்த நம்பி தான் சார் போன் பண்ணிருக்கா. நாங்க 4 பேர் அந்த குரலை கேட்டோம் சார். இதையெல்லாம் அந்த காயத்ரி செஞ்சிருக்கானா? உண்மையிலே அவ பெரிய கிரிமினல் தான். எவ்வளவோ கேஸை உடைச்சு நான் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த கேஸ் என்ன பயங்கரமா குழப்புதே. காயத்ரி கிரிமினலா யோசிக்கிற விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட் சார். அவ போட்ட சவால்ல ஜெயிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவா. இதெல்லாம் அவளோட வேலை தான் சார். அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவ எதுக்கு தன்னோட பார்ட்னரையே அடைச்சு வைக்கணும்? அவரை கொன்னதா எதுக்கு நாடகம் போடணும்? தெரியல சார். ஆனா இதுக்கு பின்னாடி அவளோட கிரிமினல் ஐடியா இருக்கிறது மட்டும் உறுதி. அதுதான் நான் சொல்றேன். நம்பிய அடைச்சு வர வச்சிருக்கானா? நம்பியால அவளுக்கு எதுவும் ஆக வேண்டியிருக்கு. என்ன ஆகணும்? எதுக்காக அடைச்சு வச்சிருக்கா? கண்டுபிடிக்கணும் சார். நிச்சயமா நான் அதை கண்டுபிடிப்பேன். பிரகாஷ், நீங்க காமிச்சதெல்லாம் ஒரே ஒரு எவிடன்ஸ். அந்த நம்பர்ல இருந்து உங்க மாமியாருக்கு ஒரு போன் வந்திருக்கு. என்ன பேசுனாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து போன் வந்திருக்குன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன். என்னோட லிமிட் இவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுது சார். அட்லீஸ்ட் நான் அந்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலாவது சாலிடா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த நேரத்துல நம்பிக்கிட்ட இருந்து போன் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அதனால என்னால ஃபாஸ்டா திங்க் பண்ண முடியல. பிரகாஷே, என்ன யாராவது வந்தாங்களா? எதாவது நடந்துச்சா? ஒண்ணும் நடக்கலப்பா. அங்க நான் நின்னு கால் வலி வந்ததுதான் மிச்சம். சந்தேகப்படும்படியா ஒரு ஈ காக்கா கூட உள்ளேயும் போகல வெளியும் வரல. இதுக்கு மேல எந்த தடயமும் இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. எவிடன்ஸ் இருந்திருந்தா என்னால கேஸே முடிச்சிருக்கோம். என் சத்யா ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் நெருப்பு மேல நிக்கிறேன். எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சா உடனே சத்யாவை வெளியே கொண்டு வந்துடலாம். எவிடன்ஸோட வாங்க, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம பண்ண முடிச்சதெல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்ன பிரகாஷ் இப்படி சோர்ந்து போயிட்ட? எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம தோத்து போய் நிக்கிறோன்னு. அங்க சத்யா ஜெயில கிடக்குறான்னு குடும்பம் மொத்தமா அவளை கவனிச்சுக்க வேண்டிய நேரம். ஆனா அங்க அவ சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னால எதுவுமே செய்ய முடியலையே. தோத்து போயிட்டோன்னு அவ்வளவுதானே. அந்த காயத்ரி கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. தோத்து போயிட்டா ஒளிஞ்சாச்சுன்னு நாம நினைச்சதையெல்லாம் உடைச்சிட்டு அவ மறுபடியும் எப்படி முளைச்சு வந்து போராடுறான்னு பாரு. ஒரு கிரிமினலுக்கு இருக்கிற மனதைரியம் ஒரு நல்லவனுக்கு இருக்க வேண்டாமா? இந்த வழி மூணா என்ன, இன்னொரு வழியை கண்டுபிடிப்போம். கிடைக்கலையா எதையாவது உடைச்சு ஒரு புது வழியை உருவாக்க பார்ப்போம். ஆக மொத்தம் நாம ஜெயிப்போம்னு நம்புப்பா. நிச்சயமா நாம ஜெயிப்போம். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். சத்யா மட்டும் காப்பாற்ற முடியலன்னு வைங்க, என் வாழ்க்கையை வேஸ்ட். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீ ஜெயிக்க தான் போற. எவ்வளவு பேர் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம்ப்பா. விட்டுருவோமா? வாப்பா, கண்டிப்பா ஜெயிப்போம். வா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இந்த பட்டன் இருக்குல்ல, உடனே பிரஸ் பண்ணுங்க.